வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும் தமிழ் சேனல்ல இருந்து அவமானத்தின் மனப்பக்குவம் தனுஷ் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். தனுஷ் 2002 துளுத இளமை திரைப்படத்தின் மூலமா தன்னோட சினிமா கெரியர் ஆரம்பித்த தனுஷ் அவர்கள் இப்போ 2024 தன்னோட இயக்கத்தின் மூலமாவே தன்னோட 50வது திரைப்படத்தை நிறைவு செஞ்சிருக்கிறாரு ராயன் திரைப்படத்தின் மூலமா. இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த ப்ராமிசிங் ஆக்டரா இருப்பாங்க. அதுல மிக முக்கியமானவர் தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலெக்ஷன் அப்படின்றதுலாம் செகண்ட் தான். பட் அவர் ஏத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரம் அப்படின்றது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னால என்ன சிறப்பான ஒரு நடிப்பை கொடுக்க முடியுமோ, சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அதை ஒவ்வொரு திரைப்படத்திலையும் கொடுத்து எப்பவுமே தான் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் அப்படின்றத தொடர்ந்து நிரூபிச்சுட்டே தான் வராரு. சினிமால ஹீரோ அப்படின்னா தனக்கு ஏற்ற கதையை மட்டும் தேர்ந்தெடுத்து, அதாவது ஒரு சில கதைகள் போகும்போது இல்லப்பா எனக்கு இது செட் ஆகாது, இல்லை ஆடியன்ஸ் சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில கதைகளை ஒதுக்கிட்டு தனக்கேற்ற கதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நடிக்கிறவங்க ஹீரோ. ஆனா எந்த கதை கொடுத்தாலும் அந்த கதைகள் சிறப்பா வெளிப்பட்டு சிறப்பா செயல் பண்றவங்க நடிகர்கள். ஸோ அப்படியான ஒரு நடிகர் தான் தனுஷ் அவர்கள். பொதுவாக இந்த சினிமா பிரபலங்கள் எனக்கு இந்த சினிமா நடிகர்லாம் பெரிய ஆசைலாம் இல்லைங்க, நான் இந்த சினிமா நடிக்க வந்ததே ஆக்சிடென்ட்லாம் நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்னு மேடைக்காக சொல்லுவாங்க. பட் இந்த விஷயம் அப்படின்றது தனுஷுக்கு கரெக்டா பொருந்தும். தனுஷோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு, அவங்க அம்மா அதை வந்து வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு வெங்கடேஷ் பிரபு நாங்க வச்சது. இதுக்காக சினிமாவுக்காக தனுஷன் வச்சுட்டாரு. ஆனா நாங்க தனுஷன் கூப்பிடுறது இல்ல, பிரபுன்னு தான் கூப்பிடுவோம். அவருக்கு வந்து இந்த சினிமால நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆசை சுத்தமா கிடையாது. ஏன்னா அவங்க சிஸ்டர்ஸ் 2 பேருமே பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். நம்ம கூட பிறந்தவங்களாம் நல்லா படிச்சுக்கிறாங்க, அப்ப நாமளும் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தவர் தான் தனுஷ் அவர்கள். ஆனா அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அவரை பத்தி நல்லாவே தெரியும். என் ராசாவிலே படம் எடுத்தவர், அதுக்கப்புறம் 8 பட்டி ராசா, சோலைமா மாதிரியான திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானே சொந்தமா படம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சம்பாரிச்ச பணத்துல சினிமாலே எழுந்தவர் தான் அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா. நானும் அப்பாவோ மாதிரியே பிலிம் டைரக்டர் தான் ஆக போறேன் அப்படின்னு அவரோட பையன் செல்வராகவன் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்மளும் எப்படி சினிமா குடும்பம் தான், சரி நம்ம பையனை ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படம் தான் அந்த துளுவது இளமை திரைப்படம். அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். 2000 ஆரம்பிக்கப்பட்ட இந்த திரைப்படம் அப்படின்றது இந்த பணச்சிக்கல் மாதிரியான பல பிரச்சனைனால படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் டெவலப் ஆச்சு. அப்படியே இழுத்து பொறுமையா தான் 2002 ரிலீஸ் ஆச்சு. அந்த துளுவது இளமை திரைப்படத்தோட கதை அப்படின்றது பாத்தீங்கன்னா முழுக்க பள்ளி மாணவர்களை மையப்படுத்தின ஒரு கதை. இதுல வந்துட்டு நிறைய பேர் கிடைச்சிட்டாங்க, இன்னும் ஒரு பையன் கிடைக்கல அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பையனே நம்ம நடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பணமும் மிச்சம் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்தவர் தான் வெங்கடேஷ் பிரபு அவர்கள். இன்னைக்கு நாம பாக்குற தனுஷ். படிக்கணும்னு ஆசைப்பட்ட தனுஷ்க்கு படத்தில் நடிக்கிறது சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்றதுனால நீ இந்த +1 ஹாலிடேஸ்ல மட்டும் இந்த படம் நடி, அதுக்கப்புறம் நீ திருப்பி வந்து ஸ்கூலு காலேஜ் அப்படியே கண்டினியூ பண்ணி நீ நடிக்க வரவேணா அப்படின்னு நடிக்க வச்சிருந்தாங்க. ஆனா +1 ஹாலிடேஸ்ல 2000 ஆரம்பிக்கப்பட்ட அந்த திரைப்படம் அப்படி இப்படின்னு நொந்து நூலாகி 2002 ரெடி ஆச்சு இல்லையா, அதுக்குள்ள அவரோட அந்த எஜுகேஷனும் பாதிக்கப்பட்டது. கஸ்தூரி அவர்கள் ஏற்கனவே சொந்த படம் எடுத்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துல இருந்ததுனால இந்த துளுவது இளமை திரைப்படம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாழ்வா சாவா மாதிரி தான். இதுலதான் அவரோட ஃபியூச்சர், அவங்க பசங்களோட ஃபியூச்சர், எல்லாரோட ஃபியூச்சரும் அதுல அடங்கியிருக்கு. ஸோ அப்படிதான் அந்த திரைப்படமே ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது செல்வராகவன் தான். ஆனா திரைக்கதை வசனம் மட்டும்தான் செல்வராகவன் அவரோட பேர் வரும். இயக்கம் ஃபிலிம் பை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கஸ்தூரி ராஜா அவரோட பேர் தான். ஒரு புது பையன் டைரக்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த படத்தை வந்து பிசினஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால கஸ்தூரி ராஜாவோட பேரை போட்டுதான் அந்த படத்தை 2002 ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா படம் முழுக்க அவ்வளோ அடல்ட் கண்டென்ட். அதனால சென்சார் போர்டு பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் சென்சார் தான் கொடுத்திருந்தாங்க. பள்ளி மாணவர்கள் இந்த +1 +2 படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்கள் தடுமாற்றத்தினால அவங்க எந்த மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்றதான் அந்த படத்தோட கதையா அமைஞ்சதுனால அதுல நிறைய அடல்ட் கண்டென்ட் சேர்க்க வேண்டியதா இருந்ததுனால அந்த படம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் முகம் சுழிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இந்த நெகட்டிவ் ரிவ்யூவே அந்த படத்துக்கு வந்து கூட்டத்தையும் வர ஆரம்பிச்சது. அப்படி என்னதானே அந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா அந்த படத்துக்கு வந்து அந்த யங்ஸ்டர் கூட்டம் அப்படின்றது யாருமே தனுஷை ரசிக்கவே இல்லை, தனுஷை ஒரு பொருட்டா மதிக்க கூட இல்லை. அந்த படத்துல நடிச்ச அந்த கதாநாயகி அந்த ஷெரின் இருக்காங்களே அவங்களோட அந்த கவர்ச்சிக்காக தான் நிறைய பேர் அந்த படத்தையே பார்த்தாங்க. ஆக்சுவலா அந்த படத்துல தனுஷ் அவர்களை பார்க்கும்போது என்னது இவெல்லாம் ஹீரோவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ டேரக்டரோட பையா அப்படின்றனால இவெல்லாம் ஹீரோ ஆயிட்டாமா, இல்லைன்னா இந்த மூஞ்சில ஹீரோ ஆகுமா அப்படின்னு
பயங்கரமா அவரோட முதல் படத்திலேயே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சினிமாக்கான ஒரு பொது புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் கவர்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவர்ச்சினா அந்த மாதிரி இல்ல, ஜென்ரலா நம்ம ஒருத்தர் பார்த்தோன்னு சொல்லலாம், பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற ஹீரோ மாதிரி இருக்கிற, நீ எல்லாம் படத்துக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவோம். அதே இன்னும் ஒரு சில பேரை பார்த்தா இதெல்லாம் ஒரு மூஞ்சி, இதெல்லாம் ஹீரோ நடிக்க போதாண்டா, இந்த மூஞ்சிலாம் யாராவது ஹீரோ பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகமா தான் தனுஷ் அவர்கள் அந்த திரைப்படத்துல இருந்தாங்க. அந்த படத்துல தனுஷ் அவர்களை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். அதுவும் ஒரு பாட்டுல பாத்தீங்கன்னா ஷர்ட் இல்லாம வருவாரு, இந்த பையனுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க போல அப்படின்னு கிண்டல் பண்ற அளவுக்கு தான் அவரோட அந்த உடல் அமைப்பே இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல அவர் வந்து மிலிட்டரி ட்ரெஸ்ல வருவாரு, இந்த வாய்க்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த மிலிட்டரி காஸ்டியூம்ல வந்து நிக்கும் போது இதுதான் பயங்கரமா கலாய்ச்சிட்டாங்க அந்த டைம்ல. பார்த்தாலே அடையாளமே தெரியல. சினிமால ஹீரோ ஆகிறதுக்கான எந்த விதமான ஒரு இலக்கணமும் அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அவர் உடல் அமைப்பா இருக்கட்டும், ஒரு முக அமைப்பா இருக்கட்டும், எதுவுமே அவர் பண்ணிட்டு ஒரு ஹீரோக்கான தகுதியே இல்லாத மாதிரி தான் இருப்பாரு. இந்த திறமை அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தனுஷ் கிட்ட சுத்தமா இருக்காது. ஒரு ஹீரோக்கான குவாலிட்டியே அவர்கிட்ட முதல் படத்துல சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரியான அந்த கேலி கிண்டல்கள் இருந்தாலும் கூட தனுஷ் அவர்களை தவிர்த்து அந்த கவர்ச்சி, அப்புறம் படத்துல சொல்ல வந்த அந்த மெசேஜ் எல்லாம் சேர்ந்து அந்த திரைப்படம் ஒரு நல்ல வெற்றி திரைப்படமா அமைஞ்சது. அந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சதுக்கு இன்னொரு மிக மிக முக்கிய காரணம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய அந்த இசை. அவரைதான் காணமே இப்போ எங்க போனாருன்னு தெரியல. அந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே ஹிட். அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த நெருப்பு கூத்தடிக்குது பாட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட். அடுத்து இதே கூட்டணியில் உருவான காதல் கொண்ட திரைப்படம். போன படத்துலயாவது தனுஷ்க்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது டீசென்டான ஒரு காஸ்டியூம் கொடுத்து அவர் ஓரளவுக்காவது நல்லா காமிக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா தாடி வச்சு முடிய ஒட்ட வெட்டி சோடாபுட்டி கண்ணாடி போட்டு ஒரு மாதிரியா தான் தனுஷ் அவர்களே காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல கதாநாயகியா நடிக்கும் இந்த சோனியா அவர்கள் தனுஷ் அவர்களை பார்த்தோன்னே கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் இருந்த கெட்டப் அப்படி. சோனியா அவரோட அவங்க அம்மாவும் கூட என்னப்பா உன்னோட முதல் படம், உன் முதல் படத்துல இவனா ஹீரோவா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னதா சோனியா அவர்களாலே சொல்லியிருக்காங்க. Mother first time was, is this the hero? So shock ஆயிட்டாங்க. ஆமா. So we were like, okay, appada amma was like, ayyo, I don't know what is going to happen, whether we're taking a right step, your first movie, your launch and everything. I said, amma, relax, certain times, cinema இருக்கிறவங்க அந்த பார்வை பார்த்தா பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க like that, so just relax. அதே மாதிரி அந்த காதல் கொண்ட ஷூட்டிங் அப்பலாம் இவர் யாராவது யார் ஹீரோ அப்படின்னு போய் கேட்டாங்கன்னா படத்துல செகண்ட் ஹீரோ அடிச்சிருப்பாங்களா, அவரை கை காமிச்சு அமைச்சிருவாரு. அப்படி ஒரு தடவை ஒருத்தர் வந்து யதார்த்தமா கேட்கும்போது தனுஷ் தான் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னது இந்த மூஞ்செல்லாம் ஹீரோவா, பாடுறா இவன்லாம் ஹீரோவா அப்படின்னு அவர் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணி டேமேஜ் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமா அழுது எனக்கு இந்த சினிமாவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்கம். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா நடிச்சதுனாலையும் அந்த படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே பயங்கரமா இருந்தனால, ஏன் அப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸை பயங்கரமா கவர்ந்து இழுக்கிற ஒரு திரைப்படமா அந்த திரைப்படம் அமைஞ்சதுனால அது வந்து ஒரு அசுரத்தரமான ஒரு வெற்றி அடைஞ்சிருந்து இந்த காதல் கொண்ட திரைப்படம். இந்த படம் வெளியாகி வெற்றி அடைறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட வெற்றியை உறுதி செஞ்சவர் அந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அந்த படத்துல வந்து எல்லா பாட்டும் ஹிட், எல்லாம் ஒரு ஜேர்னல்ல கொடுத்திருப்பாரு. ஆனா எல்லாமே ஹிட். ஏன் யுவன் சங்கர் ராஜாவை இப்பவும் பல பேர் தலையில தூக்கி வச்சு ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க அப்படின்றதுக்கு இந்த காதல் கொண்ட திரைப்படத்தோட ஆல்பம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். பாலைவனத்தில் நடந்திருந்தேன், நீ வந்து குடை விரித்தாய், தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன். கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பசங்க இருப்பாங்க ரியாலிட்டி. தொட்டு போகும் தென்றல் தேகம் எங்கும் வீசாதோ, விட்டு விட்டு தூரும் தூரல் வெள்ளமாக மாறாதோ. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தொட்டு தொட்டு போகுங்கிறல் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு தீம் மியூசிக் வரும். அந்த தீம் மியூசிக்ல தனுஷோட டான்ஸ் ஆடுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இதெல்லாம் தாண்டி நான் அந்த படத்தை தியேட்டர்லயே பார்த்துருக்கேன். ஆக்சுவலா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த மழையில திவ்யா திவ்யா அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் அந்த ஸ்கிரீன்ல ஆடும்போது தேட்டர்ல மொத்த பேரும் அந்த பேரை சொல்லி கத்தி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தது தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர். திவ்யான்னு பேர் எடுத்தா தனுஷ்யாவை தான் ஒரு அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு. எனக்கு பார்க்கும்போது
அந்த திவ்யான்ற பேரு அப்ப இல்ல இப்ப கேட்டாலுமே கொஞ்சம் திகிலா தான் இருக்கு. அவரோட அந்த முதல் 2 திரைப்படத்துல ஒரு மாதிரி சட்டில்டா அமைதியா ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் நடிச்சிருப்பாரு. இவருக்கு இதுதான் வருமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அவரோட 3வது திரைப்படமா திருடா திருடி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த திருடா திருடி திரைப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா தனுஷ் அவர்கள் பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர், செம்மையா ஃபன் பண்ணி அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க சும்மா கலகலன்னு செம்ம என்டர்டைன்மெண்டா போகும். எனக்கு அந்த தனுஷ் அவரோட அந்த என்ட்ரி இருக்குல்ல, அந்த என்ட்ரியை பார்க்கும்போது பயங்கர ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். முந்தைய 2 படம் இருக்குல்ல, இந்த துள்ளுதலுமே காதல் கொண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த ஏ சென்டர் அந்த ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த திருடா திருடி திரைப்படம் பாத்தீங்கன்னா BCDE எல்லா சென்டர் ஆடியன்ஸும் பயங்கரமா கவர்ந்து எடுத்த ஒரு திரைப்படம் இந்த திருடா திருடி திரைப்படம். இதுக்கு முக்கிய காரணம் அந்த படத்துல இடம்பெற்ற அந்த மன்மதராசா பாட்டு. பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் திருவிழா கல்யாணம் எங்க போனாலும் பட்டி தொட்டி எங்கும் அந்த பாட்டு தான் அடிக்கடி ஓடிட்டே இருக்கும். அப்போ சூரியன் எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 தடவை அந்த பாட்டை ஸ்கூல்ல கூட காலேஜ் எல்லாம் இதுதான் அப்பெல்லாம். உடம்பு எல்லாமே போயிடுச்சு 2 பேருக்கு. இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னன்னா அந்த மன்மதராசா பாட்டு அப்படின்றது அந்த திரைப்படத்துல வேண்டா வெறுப்பா சேர்க்கப்பட்ட ஒரு பாட்டு தான். திருடா திருடி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு லவ் சப்ஜெக்ட் திரைப்படம் தான். ஆனா அந்த படத்துல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஒன்னா இருக்கிற மாதிரி ஒன்னா வரா மாதிரி ஒரு மெலடியோ ஒரு லவ் சாங் எதுவுமே இருக்காது. 2 பேரும் திட்டிப்பாங்க, 2 பேரும் லவ் சாங்கே இல்லாம எடுக்கப்பட்டதா அந்த திருடா திருடி திரைப்படம். அதுக்கப்புறம் எப்படி ஒரு லவ் சப்ஜெக்ட் திரைப்படத்துல 2 பேருக்கும் ஒரு பாட்டு இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வைக்கப்பட்டதா அந்த மன்மதராசா பாட்டு. அதுவும் பட்ஜெட்டே இல்லாம எடுக்கப்பட்ட பாட்டு. பட்ஜெட் இல்ல, 2 பேருமே திமிர்ல ஆடுவாங்கன்றதுக்கு அந்த பாட்டு யாருமே இல்லாம வெறும் 2 பேரை மட்டுமே வச்சு எடுக்கப்பட்டதா அந்த பாட்டு. அந்த பாட்டு தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு மிக மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. இந்த மன்மதராசா பாட்டுமே ஒரு லவ் சப்ஜெக்ட் திரைப்படத்துல ஒரு ஃபோக் சாங்கா தான் 2 பேருக்கு வச்சிருப்பாங்க, தவிர ஒரு மெலடின்றது இருக்கவே இருக்காது. அந்த பாட்டுல தனுஷரோட அந்த டான்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். அந்த லொகேஷனுக்கும் அந்த பிளாக் ட்ரெஸ்ஸுக்கும் செம்மையா இருக்கும். நான் சொல்லக்கூடாது, பட் நாங்க அப்போ பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நரம்பு மாதிரி இருந்துட்டு என்னமா டான்ஸ் ஆடுறான் பாடுறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஜாலியா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை கஸ்தூராஜா அவர்களும் செல்வராகவன் அவர்களும் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க எங்க பையனை எவ்வளவு பெரிய ஒரு நடிகனா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நீ இந்த மாதிரி ஒரு குப்பை மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவரை பயங்கரமா திட்டி, இந்த படம் அவ்வளவுதான் வேஸ்டே தேராது, என் பையனோட கெரியரே காலி பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டாங்க. ஆனா பாருங்க, படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்க பட்டையை கிளப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த முதல் 3 திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமா அமைஞ்சதுனால இனிமே தமிழ் நல்லா போயிட்டு இருந்தா அவருடைய கெரியரை அப்படியே ஆக்ஷன் பக்கமா அந்த சினிமாவுக்கு திருப்பி போட்டாங்க. அவர் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு நடிச்ச சரவணன். அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு கதைக்களம் அமைஞ்சதுனால தனுஷ் அவர்களை எப்படி கம்பேர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரஜினி அவர்கள் கூட கமல் அவர்கள் கூட இந்த விஜய் அஜித் அவங்க எல்லாம் கம்பேர் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு உலகம் சுற்று வாலிபமோ அந்த மாதிரி தனுஷ்க்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கர ஹைப் கொடுத்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா நடிப்பு அவசரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களே, பட் இதுக்கு முன்னாடி அவருக்கு பெருசா அந்த நிக் நேம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஆனா அந்த புதுக்கோட்டை சரவணன் வரும்போது அவருக்கு என்ன நிக் நேம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, தென்னகத்து புரூஸ்லி அப்படின்ற ஒரு பட்ட பேர் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா நுன்சாக் சுத்துற மாதிரி ஒண்ணு இருக்கும் ஒரு காட்சி, இவருதான் இனிமே தென்னகத்தின் புரூஸ்லி அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த பட்ட பேர் கொடுத்திருந்தாங்க. அந்த படத்தோட ட்ரெய்லர் முடியும் போதுமே பாத்தீங்கன்னா அவர் அந்த நுன்சாக்க சுத்திட்டு இப்படி பிரேம் இப்படி கையை வச்சு இந்த சங்கிலியை காட்டுற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. ஜாக்கி சான் ரெஃபரன்ஸ் சுத்திட்டு அப்புறம் அடிப்படுதுன்னு வலிக்கும்னு. அதை வச்சு இனிமே இவர் தான் தமிழ் சினிமாக்கு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணி கொடுத்திருந்தாங்களா. நல்ல வேலையா அந்த படம் ஓடல. ஏன் அந்த படம் நல்ல வேலையா ஓடல? எங்களுக்கு பிடிக்குங்க அந்த படம். அந்த மாதிரி படம்லாம் தனுஷ் அவர்கள் ஓடி இருந்ததுன்னா இன்னைக்கு தனுஷ் நம்ம இப்படி பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி வரிசையா 10 குப்பை படத்தை நடிச்சு நம்மளெல்லாம் நோக்கடி செஞ்சிருப்பாரு. ஆனா அந்த படத்துல வந்து அந்த நாட்டுச்சருக்கு நச்சுன்னு இருக்கு. அந்த பாட்டு செம்மையா இருக்கும். கேட்கறதுக்கு மட்டும் பாக்குறதுக்கு நினைச்சிட கூடாது. ஒல்லியா இருக்கிறது அதுவும் அந்த ஸ்டெப் கரெக்டா ஆப்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாட்டு அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சி ஆகி ஒரு பிரச்சனையாச்சு. அதுல வந்துட்டு நாட்டுச்சருக்கு நச்சுன்னு தான் இருக்கு அப்படின்ற வரி வந்தது இல்லையா, அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு இளைஞர்களை கெடுக்கிற மாதிரிலாம் வரிகள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணதுனால
அந்த வரிகளை இப்போ நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி மாத்தி வச்சிருப்பாங்க. நாட்டு நடப்பு நல்லா தானே இருக்கு, காணுகிடும் அத்தனையும் கலர் கலரா இருக்கு. அதோட அவதாரத்துல அவர் 2வது நடிச்ச படம் பாத்தீங்கன்னா சுல்லான் திரைப்படம். அந்த படத்துல அவர் நடிச்சாரு அப்படின்றத விட அந்த படத்துல அந்த 2 பேருமே, அந்த வில்லனும் சரி கத்துனாங்க அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். 2 பேரும் படம் முழுக்க ஏன்னு சொல்லி கத்திட்டே தான் இருப்பாங்க. அந்த படத்துல தனுஷ் அவர்களை பார்க்கும்போது பாவம் அப்படின்றதுல கொஞ்சம் காமெடியா இருக்கும். அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவர் வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோவா காட்டுறேன் அப்படின்ற பேர்ல அல்மனோட ஃபேன், பெரிய ஃபேன் இருக்கும் இல்லையா, 2 ஃபேனை 2 பக்கம் நிக்க வச்சு நடுவுல அந்த பேப்பர் கவரை பறக்கோட்டா அது பாட்டு பறந்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி படம் முழுக்க ஸ்டண்ட் அப்படின்ற பேர்ல, அந்த மாஸ் காட்டுற அப்படின்ற பேர்ல அவர் ரோப்பு கட்டி அந்த பேப்பர் மாதிரி, அந்த பேப்பர் கவர் மாதிரி பறக்க விட்டுட்டே இருப்பாங்க. நல்ல வேலையா இந்த சுல்லான் திரைப்படமும் அவருக்கு ஒரு தோல்வி திரைப்படமும் அமைஞ்சதுனால தமிழ் சினிமா தப்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாஸ் மசாலா நம்ம செட் ஆகாதுன்னு அவரே முடிவு பண்ணி ஒரு நல்ல படத்துல நல்ல கதையில் நடிக்கணும்னு நடிச்சது ஒரு திரைப்படம் தான் தேவதை கண்டன் திரைப்படம். அந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே ஹிட். அந்த படத்துல ரொம்ப ஒரு சாதாரண ஒரு டிவி திரை பையனா அவ்வளவு யதார்த்தமா நடிச்சிருப்பாரு. அது அவருக்கு அமைஞ்சது. தனுஷ் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அந்த ஒரு சிம்பிளான ஒரு யதார்த்தமான ஒரு தனுஷோட பார்க்கும்போது ஒரு ஹீரோ அப்படின்னு இந்த நம்மள ஒருத்தர், நம்ம வீட்டுல ஒருத்தரா, இந்த எழுத்து வீட்டுல ஒருத்தரா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தர் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான உடல் அமைப்பும் முக அமைப்பும், அந்த ஒரு சிம்பிளான ஒரு யதார்த்தமான ஒரு முகம் தான் தனுஷ் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு பலமே. அவரோட முகம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் பாலு மகேந்திரா அவர்கள் தனுஷ் அவர்களை வச்சு அது ஒரு கணக்காலம் அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்தாங்க. அந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஆனா படம் பெரிய வெற்றிலாம் அடையவே இல்லை. ஆக்சுவலா அந்த படம் ஷூட்டிங் எடுக்கும் போது தான் நாங்க வந்துட்டு தனுஷை முதல்ல பார்த்தோம். வலசரவாகத்துல இந்த சுப்பிரமணியர் கோயில் ஒன்று இருக்கு, அது பக்கத்துல ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அப்போ இருந்தது, இப்ப இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அது ஒரு கணக்காலம் திரைப்படத்தை அங்கே தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. அப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது தனுஷ் அவர்களை வேடிக்கை பார்க்கறதுக்காக நாங்களாம் போய் வேடிக்கைலாம் பார்த்தோம். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாக் கலர் ஷர்ட்னு நினைக்கிறேன், ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுட்டு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி கை காட்டினாரு. அப்போ நான், என் ஃப்ரெண்டு ரங்கா, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிடி, என் ஃப்ரெண்டு ஜெகன், சுரேந்தர்னு எல்லாரும் போய் வேடிக்கை பார்த்து நாங்கள் பேசிக்கிறோம், பாடுறா நம்மள மாதிரியே இருக்கிறான்ல அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ளேயே நாங்கள் சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டோம். இதை பார்த்த, அதாவது அந்த தனுஷரோட அந்த சிம்பிளிசிட்டியை பார்த்த என் ஃப்ரெண்டு ரங்கா பார்த்தீங்கன்னா, தனுஷரோட அந்த சிம்பிளிசிட்டி, அவரோட அந்த யதார்த்தமான நடிப்பு, அந்த யதார்த்தம் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தனுஷ்க்கு ஒரு மிக தீவிரமான ஒரு ரசிகராகி திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்ற ஒரு மன்றம் ஆரம்பிச்சு இப்ப வரையும் அந்த மன்றத்துல இருக்கிறான் என் ஃப்ரெண்டு ரங்கா. அதுக்கப்புறம் தம்பியோட கெரியர் கொஞ்சம் ட்ராக் மாதிரி போதே, சரி வாப்பா நான் உன்னை மறுபடியும் செதுக்குறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் செல்லூரான் அவர்கள் தனுஷை கூப்பிட்டு பண்ண ஒரு திரைப்படம் தான் புதுப்பேட்டை திரைப்படம். இப்போ புதுப்பேட்டை திரைப்படத்தை ஜெயா டிவில பார்க்கும்போது, ஏன் இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்களே, ரீரிலீஸ் அப்போ பார்க்கும்போது என்ன மாதிரி படம்லாம் அப்படின்னு சொல்லி ஆக ஓகோன்னு பேசுறோம்ல. ஆனா அப்போ அந்த திரைப்படம் வரும்போது அந்த படத்தை வந்துட்டு யாரும் கண்டுக்கல. அந்த படம் வந்துட்டு ஒரு தோல்வி திரைப்படமா அமைஞ்சது. அதுக்கு வந்துட்டு மிக முக்கிய காரணம் சொல்லப்பட்டது அந்த படத்துல ஹீரோ கேரக்டர் தனுஷ் தான். இந்த படத்துக்கு நல்ல ஜெய்ஜாண்டிகா இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலசாலி மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க வச்சிருந்தா அந்த படத்தோட அந்த கேரக்டர் நல்லா இருந்திருக்கும். இவர் 5-10 பேர் வெட்டுறாரா, ஒரு பெரிய ரவுடி ஆகுறாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்களை கிண்டல் பண்ணி இந்த கேரக்டருக்கு தனுஷ்னாலதான், அதாவது இந்த படம் தனுஷ்னாலதான் போச்சு அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கு அப்போ ஒரு டாக் இருந்தது. ஸோ தனுஷ் அவர்களும் அந்த திரைப்படத்துல யாருமே ஏத்துக்கல. ஒரு டானாவோ ரவுடியாவோ தனுஷ் அவர்களும் அந்த கதாபாத்திரத்தை யாருமே விரும்பல. இன்னொன்னு அந்த படத்துல வந்து அந்த அடல்ட் காட்சிகள், அந்த அடல்ட் காட்சிகள் இருந்ததும் அந்த திரைப்படத்தை தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணம். இதெல்லாம் தாண்டி அந்த திரைப்படத்துல ஸ்னேகா நடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்னேகா பாத்தீங்கன்னா புன்னகை இளவரசி, குடும்ப பாங்கான அந்த கதாபாத்திரம் அப்படிதான் நடிச்சிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு விலை மாதிரா நடிச்சதுனால நம்மளோட தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒருத்தர் இப்படிதான்னா அவங்க ரியல் லைஃப்லயும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறதான் நம்மளோட எண்ணமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்னேகா அவர்களை அந்த குடும்ப பாங்கா பார்த்துட்டு இந்த படத்துல ஸ்னேகா அவர்கள் இப்படி நடிச்சதுனால அதுலயும் ஒரு சில பேர் ஏத்துக்கல. ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்துல ஸ்னேகாக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருந்தாங்க. இவ்வளவு ஏன் போன வாரம் கமலா தேட்டர்ல புதுப்பேட்டை திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், நான் அந்த மாதிரி புதுப்பேட்டை திரைப்படத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எது இந்த வேற ஒருத்த கல்யாணத்துக்கு போட்டு இந்த தாலியத்தை கட்டுவேன் அந்த படம், அதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் பாக்குறாங்க. இன்னமும் ஒரு சில பேர் அந்த திரைப்படத்தை அந்த ஒரு போட்டா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் திரைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டியூட்ல வச்சு சீன் பை சீனா பிரிச்சு ஆங்கிள் இருந்து அந்த படத்தோட கலர் டோன்ல இருந்து அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வசனத்துல இருந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு கிளாசிக்கான ஒரு திரைப்படமா ராகவன் அவர்கள் அந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க. வழக்கம் போல இவங்க காம்போல இந்த படத்தோட பாட்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலா கொடுத்திருந்தாரு யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அப்போ வந்துட்டு எஸ்எஸ் மியூசிக்னு ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உள்ள வராத பாட்டு இருக்குல்ல, அதை போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. எஸ்எஸ் மியூசிக்கும் சரி, சன் மியூசிக்கும் சரி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த புல் பேசும் பூ பேசும் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நடுவில் வர அந்த கிட்டார் இருக்குல்ல, அல்டிமேட்டா இருக்கும். எங்க ஏரியா உள்ள வராத
ஆனால் நிறைய அதுக்கப்புறம் வாட்டி திருளடல் ஆரம்பம், பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, படிக்காதவன், குட்டி, உத்தமபுத்திரன், இந்த மாதிரி இந்த மாஸ் சீன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு நார்மல் பாய் கேரக்டர்ல அவரோட திரைப்படங்கள் தேர்ந்து பறக்கிறது இல்லாம இருந்தா கரெக்டா இருக்கும். இந்த நம்ம கூடவே இருக்கிற ஒரு கதாபாத்திரம் மாதிரி, இந்த பக்கத்து வீடு எழுத்து வீடு மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து அவர் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்துல இந்த வேலை வெட்டிக்கு போவத ஒரு பையன் இருக்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கேன் அப்படின்னா, வேலை வெட்டிக்கு போவத பையனா அப்ப தனுஷை கூப்பிடு அப்படின்ற மாதிரி நிறைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த வேலை வெட்டிக்கு போகாம ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர்ல அந்த மாதிரி திரைப்படங்கள் நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த திரைப்படங்கள் எல்லாமே அவருக்கு வெற்றி திரைப்படமா தான் அமைஞ்சது. அவர் என்னதான் வெற்றி திரைப்படம் கொடுத்திருந்தாலும் கூட அவர் அந்த கிண்டல் பண்ற விஷயம் மட்டும் நிக்கவே இல்லை. அப்போ இந்த கிசுகிஸ் எல்லாம் எழுதும்போது பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களை மென்ஷன் பண்ணும்போது ஒல்லி பிச்சா நடிகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த கில்லி படத்துல கூட தனுஷை கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இவர் பெரிய மன்மதராசானுக்கு இன்னைக்கு தேதிக்கு என்ன மாதிரி பசங்க மன்மதராசா போலீஸ்கார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, அதெல்லாம் கிட்டத்தட்ட அவர் அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவர் பெரிய மன்மதராசா போலீஸ்கார், இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சுமாரான பசங்க தான் மன்மதராசா போலீஸ்கார். ஏன் இந்த திருளடல் ஆரம்பம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா செல்ஃபா கிண்டல் பண்ற மாதிரி ஒரு டயலாகும் வச்சிருப்பாங்க. 15 கிலோ எலும்பு 10 கிலோ சதையை வச்சு ஆட்டமா போடுற இத்தோட நிறுத்திக்கோ. அததான் சொல்றாங்க. பர்சனலா பயங்கரமா அட்டாக் பண்ணி கிண்டல் பண்ண ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ண அந்த விஷயம் தான். ரஜினி அவரோட பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு பர்சனலா பயங்கர அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலயும் அப்போ ஒரு ஆடியோ ஒண்ணு பயங்கரமா உலா வந்துட்டு இருந்து அதை வச்சு தனுஷ் அவர்ல பயங்கரமா கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவர் ரஜினியோட பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு ரஜினியோட நிழலே காலம் முழுக்க ஒரு ஓட்டிலாம் அப்படின்னு பாக்குறாரு போல, இவரோட திறமை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஓவராவே அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் தனுஷ் அவர்கள் இன்னும் இந்த கிண்டல் பண்றதுக்கு வாய்ப்புகளை அவரே ஏற்படுத்தி கொடுத்தாரு. ரஜினியோட டைட்டிலான இந்த படிக்காதவன் மாப்பிள்ளை பொல்லாதவன் அந்த டைட்டில் எடுத்து அவரோட படத்துக்கு வச்சது. இதெல்லாம் தாண்டி திருளோட ஆரம்பம் திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த என்னம்மா கண்ணு சௌக்கியமா அந்த பாட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு வரி ஒன்று வரும். பிரகாஷ் ராஜ் அவர் பாடும்போது வெள்ளிப்பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு ஒல்லி பிச்சு ராஜாவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அவர் பாடுவார். அதுக்கு தனுஷ் அவர்கள் பாடும்போது பாத்தீங்க அப்படின்னா வாரி தரும் வள்ளலுக்கு வாரிசு இருக்கு அப்படின்னு அவர் பாடியிருப்பாரு. இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இவர் ரஜினியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லையா, ஸோ அந்த வசதியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோன்றதை மென்ஷன் பண்ற மாதிரி அந்த வரியை வச்சு அவர் பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனா கேட்டீங்க அப்படின்னா வாரி தரும் வள்ளலுக்கு சிஸ்டர் இருக்கு அப்படின்னு மாத்திருப்பாங்க. பட் அப்போ வாரி தரும் வள்ளலுக்கு வாரிசு இருக்கு அப்படின்றதான் அதோட ஒரிஜினல் வரியாவே இருந்தது. வாரி தரும் வள்ளலுக்கு சிஸ்டர் இருக்கு, உங்க சிஸ்டருக்கு பிள்ளாதாரும் யோகம் எனக்கு. வாரி தரும் வள்ளலுக்கு வாரிசு இருக்கு, உங்க வாரிசுக்கு பிள்ளாதாரும் யோகம் எனக்கு. என்னதான் தனுஷ் அவர்களை இப்படி பர்சனல் அட்டாக் நிறைய பண்ணியிருந்தாலும் கூட மக்கள் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் அதை வந்து பெருசா கண்டுக்கல. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரியே இருக்கிற நம்மள ஒருத்தா அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் அவர்களை ஏத்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பொல்லாதவன் யாரடி நீ மோகினி திரைப்படம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மாதிரியே நிறைய முடி வளர்த்து இவ்வளோ தூரம் ஃபங்க் விட்டுக்கிட்டு தனுஷ் அவர்கள் மாதிரியே கெட்ட போட்டு சுற்றினா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த பொல்லாதவன் திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபங்க் விட்டுக்கிட்டு பல்சர் எடுத்துக்கிட்டு அந்த பொல்லாத ஹாரனையும் ஜாலியாக சுற்றினவங்க நிறைய பேர். ஸோ ஒரு நடிகனை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா அவன் வந்துட்டு தொடர்ந்து ஒரு 10-15 படம் நடிக்கணும், ஒரு 10 வருஷம் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு திரைப்படத்தில் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் அந்த நடிகர் நடித்தாலே போதுமானது. மக்கள் அவங்கள நடிகராக ஏற்றுப்பாங்க. அப்படிதான் தனுஷ் அவர்களை குறுகிய காலகட்டத்திலே நம்ம வீட்டு பையனா ஏற்று வீட்டு பையனா நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கேங்கா மக்கள் ஏற்றுக்கிட்டதுக்கான மிக முக்கிய காரணம் அந்த கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் தனுஷ் அவர்கள் நடிச்சது. ஸோ மக்கள் முக்கியமாக யங்ஸ்டர் வந்து தனுஷ் அவர்களை ஏற்றுக்கிட்டது மிக முக்கிய காரணம் தனுஷ் அவர்கிட்ட ஒரு சினிமாத்தனம் இருக்காது. நம்ம என்னதான் ஒருத்தர் வந்துட்டு ஹீரோவாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம்னாலும் ஏதோ படம் முடியும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சினிமாத்தனமாக இருக்குது அப்படின்றது நம்ம ஃபீல் ஆகும். பட் தனுஷோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சினிமாத்தனம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அப்படி அவர் யதார்த்தத்தோட நடிச்ச ஒரு திரைப்படம் தான் ஆடுகளம் திரைப்படம். அவரோட அந்த யதார்த்த நடிப்புக்காகவே அந்த வருஷத்துக்கான நேஷனல் அவார்டு தனுஷ் யோசிச்சு பாருங்களேன். திருடா திரை திரைப்படத்தில் ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பாரு, 10 வருஷம் கழிச்சு நான் ஜனாதிபதி விருது வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அடுத்த 7 வருஷத்திலேயே ஜனாதிபதி கையாலேயே அவர் விருது வாங்கியிருந்தாரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஜனாதிபதி அவார்டே தரலாம். அதே மாதிரி தனுஷ் அவர்கள் எப்போ இந்த வெற்றிமாறன் மாதிரியான ஆட்கள் கூட சேர்ந்தாரோ அதுல இருந்து மெச்சூரிட்டி ஃபிலிம்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது இந்த ஜாலியா வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் இந்த மாஸ் மசாலா அந்த கதாபாத்திரம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நடுநடுவில் கொஞ்சம் குப்பை படங்களை மாட்டிக்கிட்டாலும் ஒரு நடிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த இமேஜ் எல்லாம் பார்க்காம நல்லா நடிக்கணும்னு ஒரு மெச்சூரிட்டியான ஃபிலிம்ஸ் இருக்கும்ல அந்த வண்ண திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அப்படியே ஒரு நடிச்ச திரைப்படம் தான் மயக்கமன திரைப்படம். ஒரு படம் மக்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஃபிலிமா மாறுறது அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படி யங்ஸ்டருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிலிமா அமைஞ்ச ஒரு திரைப்படம் தான் மயக்கமன திரைப்படம். போட்டோகிராஃபி ஒரு வைல்டு போட்டோகிராஃபரா ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட அதுக்கு தான் இதுதான் என் லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதரா அவ்வளோ அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டரை
மற்ற ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த கேரக்டர் கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த ரோலை ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாரு தனுஷ் அவர்கள். அதே மாதிரி அந்த ஹீரோக்கு சப்போர்ட்டிவாக வர அவங்களோட அந்த மனைவி, அந்த யாமினி கதாபாத்திரம், அவங்க 2 பேரோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு அவ்வளோ வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த கேரக்டர், அந்த படமே பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த படத்தில் வந்து எல்லா பாட்டையுமே ஹிட் பாடலாக கொடுத்துருப்பாரு ஜிவி பிரகாஷ் அவர்கள். பட் அந்த படத்தில் அந்த பிறை தேடும் இரவில் இருக்குல்ல, அந்த பாட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தனுஷ் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன ஒரு திரைப்படம்னா அது திரைப்படம் தான். அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தில் இடம்பெற்ற அந்த கொலவெறி சாங். அந்த கொலவெறி சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பல நாடுகளில் பல லாங்குவேஜில் பல வேர்ஷனில் பாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஹிட்னே சொல்லலாம். நல்லா இருக்குல்ல. अरबी सॉन्ग माफी को இது பார்த்துருக்கேன். ஆக்சுவலா தனுஷ் அவர்கள் பல திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட அதுல கிடைக்காத அந்த பிரபலம் அந்த ஒரே பாட்டுல உலக அளவுல பிரபலம் ஆயிட்டாரு. Song of 2011, you probably think it was won by Adele, Pitbull, or maybe even Justin Bieber. But the most popular song of the year could be one you've never heard of. The official video for Why This Kolaveri D, I didn't even say it right, a song written for the upcoming Tamil language film 3, was posted to YouTube on November 16th. Get this, since then, it has taken the internet and the world by storm. Listen. எந்த அளவுக்கு அவர் பிரபலம் ஆகிச்சு அப்படின்னா, அவர் இந்த 3 திரைப்படத்துக்கு முன்னாடியே ஆடுகளம் திரைப்படம் நடிச்சதுக்காக நேஷனல் அவார்டே வாங்கியிருந்தார் இல்லையா. ஆனால் அதெல்லாம் யாரும் பெருசாக கண்டுக்கல. அவர் ஒரு சேனலில் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் வந்துட்டு ஒரு நேஷனல் அவார்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லாமல் இந்த கொலவெரி சாங்கோட டீம் மெம்பர்ஸ் தான் இவங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு இந்த பாட்டு அவரை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய். कोलावेरी की पूरी टीम हमारे साथ मौजूद है मुंबई में, खास तौर से क्यों आए हैं, क्या करने हैं, टीम से खुद ही पूछ लेते हैं. श्रुति, सबसे पहले आपसे. பண்ண படம் பார்த்தீங்கன்னா ராஞ்சனா. அந்த படத்துக்கான வாய்ப்பே இந்த பாட்டு பிரபலமானதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அவர் போய் ஹிந்தியில அந்த படங்கள் நடிக்கும்போது இந்த மெயின் டெக்னீஷியன் தவிர இந்த சின்ன சின்ன டெக்னீஷியன்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் தனுஷ் அவர்கள் ஒரு ஆக்டர், ஒரு தமிழ் ஆக்டர், இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சாரு அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை, தெரியவும் தெரியாது. அந்த சின்ன சின்ன டெக்னீஷியன்லாம் கேமரா இங்க இருக்கு, மார்க் இங்க இருக்கு, நீங்க இங்க நின்று இப்படிதான் வசனம் பேசணும் அப்படின்னு தனுஷ் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கொலவெரி அப்படின்ற அந்த பாட்டை பாடின ஒரு சிங்கரா தான் தனுஷ் அவர்களை பார்த்தாங்க. அவர்களே ஒரு சில இன்டர்வியூ. ஆனா தமிழ்ல முதல்ல அவர் நடிச்ச படம் துள்ளுவது இல்லையா, அதுக்கு வந்து இந்த டெபியூட் அவார்டுன்னு சொல்லுவாங்க. முதல் படம் நடிச்சாங்க அப்படின்னா அவார்டு வாங்கவே இல்லை. ஆனா ராஞ்சனா திரைப்படத்தில் அவர் நடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டெபியூட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவார்டே வாங்கியிருந்தாரு. I've done 25 films and this is my first debut award. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மொத்த கதையும் தன்னோட தோல்ல சுமக்கக்கூடிய ஒரு திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாரு. அதாவது எப்படி சொல்லணும்னா, அந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்கள் நடித்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும், வேறு யார் நடித்தாலும் அந்த படம் எடுபடாதுன்ற மாதிரியான திரைப்படங்களில் அவர் தேர்ந்தெடுத்து நடித்தார். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவரோட 25வது படமாக வந்த விஐபி திரைப்படம் தான். நீங்கள் அந்த படத்தோட கதையெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமாதமான ஒரு கதையோ பிரமாதமான ஒரு திரைக்கதையோ கிடையாது. ஆனால் மொத்தமே பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் படம் மொத்தமே ரன் ஆகும். தனுஷ் அவர்கள் மட்டும் அந்த படம் கண்டிப்பா அந்த படம் அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் தான். தனுஷ் அவரோட அந்த கோபமான அந்த குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன், டயலாக் டெலிவரி, முக்கியமா அந்த லென்த் டயலாக்லாம் நிறைய பேசியிருப்பார்ல, அந்த காட்சிகள் இதெல்லாம் தாண்டி அப்போ இருந்த இந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்தாலே வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த யங்ஸ்டருக்குள்ள இருந்து ஒரு விரக்தி, அந்த ஒரு மன கோபம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த திரைப்படத்தோட வெற்றிக்கு ஒரு மிக மிக முக்கிய காரணம். அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனக்குமரெல்லாம் அப்படியே காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக தனுஷ் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான ஒரு யதார்த்தமான நடிகர்கள் அது வந்துட்டு பல நடிகர்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம், ஏக்கம், ஏமாற்றம், ஒரு கட்டத்து மேலே சரி ஓகே எல்லாம் என் மிஸ்டேக் தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி தலையாட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ரியாக்ஷன் நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட அந்த மன உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தவிர வேறு யாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது. நீங்கள் இந்த அட்ராங்கிரே படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் சரியாக போகல, தமிழில் அந்த கரெக்டாக கல்யாணம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு நீங்கள் தனுஷரோட ஆக்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா
அப்படி ஒரு யதார்த்தமான ஆராட்டிங்க அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் நடிகர்களில் அந்த எமோஷனை ஆடியன்ஸுக்கு அப்படியே கன்வே பண்ணுறது, அதாவது அவங்க எமோஷனல் ஆகும்போது நமக்கும் அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த எமோஷனல் ஆடியன்ஸுக்கு அப்படியே கன்வே பண்ணுறதுல தனுஷ் தான் பெஸ்ட். என்ன பட் வயசுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. என் உலகம் வேற, உன் உலகம் வேற. எனக்கு வேற எதுவுமே தெரியாது யாமினி, இது மட்டும்தான். தொட விட்டுருன்னு சொல்லி நான் அனுப்பிட்டு கேவனை போட்டுக்கிறீங்க. இந்த வலிச்சதே இல்லடி, இப்ப வலிக்குது. கார்ல எல்லாம் மாறுதே இல்லை. வரட்டுமா? ஓ இஷ்டம். அதே மாதிரி தனுஷ் அவர்கிட்ட மற்ற நடிகர்கள் கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் கேரக்டர் செலெக்ஷன். ஒரு நடிகரோட அடிப்படை தகுதியை ஒரு சரியான கதையை தேர்ந்தெடுத்து நடிப்பது தான். அதுக்கு தான் அவங்க சம்பளமே வாங்குறாங்க. அந்த வேலையை எனக்கு தெரிஞ்சு சரியாக செய்யறதுல இப்போதைக்கு மிக முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் மட்டும்தான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, மற்ற நடிகர்களோட கடைசி 10 படத்தோட அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரைப்படங்கள் எல்லாமே பயங்கர ஆக்ஷனாக, அந்த ஆக்ஷனில் தன்னை முன்னிறுத்தி மாசாக காட்டுற டைப்பில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தில் தான் அந்த கடைசி 10 திரைப்படங்களில் குறைஞ்சது ஒரு 5 திரைப்படமாவது இருக்கும். ஆனால் தனுஷோட கடைசி நீங்கள் 10 படம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் மில்லர், வாத்தி, நானே ஒருவன், திருச்சிற்றம்பலம், மாறன், அட்ராங்கிரே, ஜெகமே தந்திரம், கர்ணன், பட்டாஸ், அசுரன், இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர். இந்த படத்தில் ஆக்ஷன் இருக்கும், பட் வித்தியாசமான ஆக்ஷன் தான் இருக்குமே தவிர ஒரே மாதிரியான ஆக்ஷன் இருக்கவே இருக்காது. அதுலேயும் இந்த முக்கியமாக இந்த நானே ஒருவன், வாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம், இந்த திரைப்படங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது தனுஷ் அவர்களை தவிர்த்து வேற யாரும் அந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ சிறப்பாக செய்ய முடியாதுன்ற மாதிரியான திரைப்படங்கள். இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வெற்றிகள் கொடுத்த ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவரோட திரைப்படத்தோட டைட்டில் அப்படின்றது பயங்கர மாசாக இருக்கணும், அந்த டைட்டிலை கேட்டோன்னே சும்மா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ வெற்றிகள் கொடுத்த. இவ்வளோ வெற்றி ஏன் கடைசி ஒரு 4 வெற்றி கொடுத்த ஒரு ஹீரோ கூட தான் டைட்டில் மாசாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய ஹீரோ டைட்டில் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ வெற்றியை கொடுத்த தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட திரைப்படத்துக்கு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு மற்றவங்க ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருந்தாரு. அதுலேயும் இந்த மாதிரி டைட்டில் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்ற பேரை சுருக்கி அவரை பார்த்தீங்கன்னா பழம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக தான் கூடுவாங்க. அவர் வந்துட்டு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போகிறவர் எல்லாருமே தன்னை வந்துட்டு ஒரு கோழையா அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்து இவ்வளோ வெற்றியை கொடுத்துட்டோம், எனக்கு அந்த மாசாலாம் தேவையில்லை, என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படத்தில் நான் நடித்தா என்னை தவிர வேறு யாரும் நடிக்க முடியாத மாதிரியான திரைப்படங்களை அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் இல்லையா, அது உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். தனுஷ் அவர்கள் சினிமாக்குள்ள வரும்போது இவன்லாம் என்னடா பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு முன்னாடி என்னால் எல்லாமே பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவரோட வளர்ச்சியின் மூலயமா ஒவ்வொரு தடவை நிரூபிச்சிட்டே இருக்கிறாரு. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பை தாண்டி இந்த பாட்டுலாம் எழுத ஆரம்பிக்கும் போது அவர் வந்துட்டு அப்பயுமே கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அவர் எந்த அளவுக்கு கிண்டல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த போயிட்டு தனுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இந்த ஜுங்கா படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களை கிட்டத்தட்ட கிண்டல் பண்ணுற மாதிரி அவங்க தெரிஞ்சு வச்சாங்களோ தெரியாமல் வச்சாங்களோ, பட் அதை வந்துட்டு தனுஷை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் அமைஞ்சது. இது கவிதை, இது எழுதிட்டு கீழே போயிட்டு லிஸ்ட்ல வேற போட்டுப்பேன், செம்மையா இருக்கணும், ட்ரெண்டா இருக்கணும், போட்டுக்கணும். ஆனால் தனுஷ் அவர்கள் இதெல்லாம் எதுவுமே பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்படி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அவர் எழுதின பாட்டு தான் இந்த மயக்கமன்ன திரைப்படத்தில் வந்து அந்த பெரிய தேடி மெருவில் அந்த பாட்டு, விஐபி படத்தில் வந்து அம்மா அம்மா பாட்டு. ஏன் விஐபி படத்தில் எல்லா பாட்டுமே அவர் தான் எழுந்தாரு, அந்த எல்லா பாட்டுமே அர்த்தமுள்ளதாகவும் பயங்கர வெற்றி பாடலாகவும் அமைஞ்சது. அதில் அந்த அம்மா அம்மா பாட்டுலாம் இருக்குல்ல, அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மனதளவில் பயங்கரமாக பக்குவம் அடைஞ்ச நபர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான வரிகள் வந்துட்டு அவங்களால எழுத முடியும். அப்படி ஒரு பக்குவமான ஒரு மனிதராக தான் தனுஷ் அவர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்களை நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்ட ஒரு திரைப்படம்னா அது அசுரன் திரைப்படம் தான். தனுஷ் அவரோட அந்த உருவத்துக்கும் அவரோட அந்த வயசுக்கும் கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு அப்பாவா நடிக்கிற ஒரு கேரக்டரில் தனுஷ் அவர்களை நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கேரக்டரை நடிச்சு காமிச்சிருந்தாரு தனுஷ் அவர்கள். கோவம், ஏக்கம், அழுக, வீரம் எல்லாத்தையுமே தன்னோட அந்த ஒரு வயசான அந்த ரோல்ல அவ்வளோ அற்புதமா வெளிப்படுத்தியிருந்தாரு தனுஷ் அவர்கள். அதுலேயே அவர் அதுக்கப்புறம் புள்ளி அடிச்சதுக்கப்புறம் அடிச்சிட்டாங்களாயா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு ஏக்கத்தோடு கேட்கறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் இறந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல நடந்து வருவார். நடந்து வரும்போது கொஞ்சம் கிறக்கமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்து அங்கேருந்து ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த படத்தில் இந்த ஊராளுங்க காலில் விழுற மாதிரி ஒரு சீன் வரும். அதை வந்துட்டு வெற்றிமாறர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த காட்சி எடுக்கும்போது பயங்கர வெயில், ஒருத்தர் வந்துட்டு ஒரு தடவை இப்படி குனிஞ்சு அந்த எல்லாரும் காலையும் விழுற மாதிரி அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்டாங்க. அந்த சீன் வந்துட்டு ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். அவர் வந்துட்டு சிங்கிள் ஷாட்டில் அப்படியே எல்லாரும் காலையும் விழுந்துட்டு போகிற மாதிரி நாங்கள் எடுத்தோம்.
அதை எந்த வித ஒரு கஷ்டமும் படாமல் ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் பண்ணியிருந்தாரு அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி காலில் விழுந்து அந்த எழுந்து நடக்க அந்த நடைய ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்கும். அவரோட அந்த முக பாவங்கள்லாம் இருக்குல்ல அந்த படத்துல பயங்கரமா மிரட்டிருந்தாரு. ஸோ ஒரு அசுரத்தனமான நடிப்பை அந்த அப்பா கதாபாத்திரத்தில் தனுஷ் அவர்கள் கொடுத்தனால்தான் அசுரன் திரைப்படத்துக்கு தனுஷ் அவர்களுக்கு அந்த நேஷனல் அவார்டு கிடைச்சது. அந்த நடிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தனுஷ் அவர்கள் அந்த நடிப்பு அசுரன் சொன்னாங்களே அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணுச்சு. ஐயா போட்டோ பிடிச்சா ஐஸ் குறைச்சிரும் சொல்லி சொல்லி ஒரு போட்டோ கூட பிடிச்ச வைக்காம விட்டோமே. அப்பாவால ஒண்ணும் பண்ண முடியாம போயிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. கண்ணழகு ரத்தினமே கையசையும் பொச்சிலையே. தனுஷ் அவரோட கெரியர் ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் அவரை கிண்டல் பண்ணாத விஷயமே கிடையாது, கிண்டல் பண்ணாத ஆளுங்களே கிடையாது. முதல்ல அவரோட உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் அவரோட அந்த கல்யாணத்தை வச்சு கிண்டல் பண்ணாங்க, அப்புறம் ஒரு பாட்டு எழுத போனால் அதை வச்சு கிண்டல் பண்ணாங்க. இதெல்லாம் தாண்டி பொண்ணுங்க விஷயத்தில் பயங்கரமாக கனெக்ட் பண்ணி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு இன்டர்வியூவில் ஃப்ராங்காக கேட்குறாங்க, அது தனுஷ் அவர்களும் புரியுது, நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அதையுமே ஒரு ஸ்மைலோட கடந்து போயிருந்தாரு தனுஷ் அவர்கள். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு வழக்கம் போல. சொல்லலாம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அது தெரியுது. நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், என்ன சொல்கிறது, இந்த ஃபீல்டில் இருந்தால் இதெல்லாம் நம்ம கேட்டு தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அவரை கிண்டல் பண்ணாத ஒரு விஷயமே கிடையாது. இப்படி அவர் என்ன தான் தனுஷ் அவர்களை கிண்டல் பண்ணாலும் அவர் கேலி பண்ணாலும் கூட இந்த கிண்டல் கேலி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவெல்லாம் எங்கடா பெரிய ஆளாக வந்துட போகிறான் அப்படின்னு நினச்சவங்க இன்னும் பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அவரை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு அவரோட மென்டல் ஹெல்த்தை மென்டலி அவர் அட்டாக் பண்ணலான்றதுக்காக நடத்தப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த ஆர்ட் ஒர்க்கு, இந்த கிரியேட்டிவ் ஒர்க்லாம் பண்ணுறாங்களே அவங்க வந்துட்டு எப்பயுமே நம்ம மென்டலாக யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஒர்க்கில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இப்போது ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் ஒரு வேலையை செய்கிறது இருக்குல்ல அது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, அதை அவங்க செஞ்சுருவாங்க. பட் இந்த ஆர்ட் ஒர்க்கு, இந்த கிரியேட்டிவ் ஒர்க்குன்னா அவங்க உட்காந்து யோசிக்கணும். ஸோ அந்த யோசிக்கிற அந்த மென்டல் இருக்குல்ல அந்த மென்டல் ஹெல்த் அந்த ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால கண்டினியூ ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றது தான் சைக்கலாஜிக்கலு. ஸோ அந்த மாதிரி தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவரோட அந்த மென்டல் ஹெல்த் எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்றதுக்காகவே அவர் வந்துட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஏன் இப்போ ஒரு டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா, அதை வச்சுமே அவரை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் இவங்களாம் எனக்கு இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்துருப்போம். அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி அவங்களே நமக்கு எதிராக நமக்கு ஒரு ஆப் அடிச்சுட்டு போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுஷ் அவர்கள் நடந்திருக்கு. நான் ஏமாந்துருவேன். ஏமாந்துருவீங்களா? ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடலாம். எத்தனை வருஷம் ஏமாத்தினாலும் எனக்கு தெரியாது நான் ஏமாந்துட்டு இருக்கேன். அப்படியா? எமோஷனல் ஃபுல்னு சொன்னா என்னோட நெருக்கமானவர்கள் என்ன ஈஸியாக ஏமாத்தல. வெளியிலலாம் ரொம்ப உஷாரா இருக்கு, அவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம ரொம்ப நம்புறோம் இல்லைங்களா ஒரு சிலர்கிட்ட, அவங்க நம்மள வருஷமா ஏமாத்திட்டு இருந்தா கூட எனக்கு தெரியாது. நான் லாஸ்டா சொன்னது ஐ திங்க் பண்றாரு, you can never earn a friend like me ever again அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹங் அப். இன்னொன்று நம்மளோட அந்த அருமை தெரியாமல் நம்மளை வந்து அவமானப்படுத்தி இந்த அசிங்கப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி உனக்கு என்னோட வேல்யூ தெரியல, அதே மாதிரி நான் என் கோவத்தை காட்டுற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தும் கிடையாது, நான் என் கோவத்தை உன்ட்ட காமிச்சு என் தரத்தை நான் குறைச்சிக்க வரும்ல, நான் யார் அப்படின்றது உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த இடத்துல அந்த அவமானப்பட்ட இடத்துலையே இருந்து ஜெயிச்சு காட்டுறது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் கூட. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்கள் அதை இப்பவும் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் தனுஷ் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பக்கம் தான். அவர் வந்துட்டு இயக்குநர்களில் கண்மூடித்தனமாக நம்புவார். ஏன்னா இயக்குனரால் தான் நம்ம உருவாகணும் அப்படின்றதுனால இயக்குனர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை திரைப்படத்தை வந்து நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு வெற்றிமாறன் அவர்கள் தனுஷ்கிட்ட கேட்கும்போது, நான் கதை சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க ஆஸ் ஏ ப்ரொடியூசராக அப்படின்னு சொல்லும்போது, கதைலாம் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்கிற கதை எப்படி நல்லாயிருக்கும், அப்புறம் நானே இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நடிக்க முன்னுறேன், அதனால் இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், அந்த பணத்தை கொடுக்குறேன், நீங்கள் இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி கதையே கேட்காம வெற்றிமாறனை நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஒரு திரைப்படம் தான் அந்த விசாரணை திரைப்படம். அதே மாதிரி தான் அந்த காக்கா முட்டை திரைப்படம். இந்த படம் நல்லா இருக்கு, ஆனால் யாரும் அடுத்த கடத்து கொண்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணவர் தான் தனுஷ் அவர்கள். அதுக்குள்ள நான் வந்து ஒரு சின்ன படம் முடிச்சிடுறேன், 4 மாசத்துல வச்சாங்க பாருங்க, அங்க நிக்கிறேன். And that took 2 years. He said, சார் என்ன கதை அப்படின்னா, சார் கதைலாம் வேணாம் சார், கதை கேட்டால் அப்புறம் எனக்கு நடிக்கணும்னு ஆசை வந்தால் பிரச்சனை ஆகிடும், அதனால எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை எடுத்துருங்க. இதெல்லாம் தாண்டி இந்த வடச்சென்னை திரைப்படத்தில் அந்த படம் தனுஷ் அவர்களை விட்டு நான் வெளியே போய் படம் பண்ணுறேன் அப்படின்னு சிம்பு அவர்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் அந்த வடச்சென்னை திரைப்படம். சிம்பு அவர்கள் தனுஷோட காம்படிட்டர் அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும்
வெற்றிமாறன் அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு தான் அந்த படத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்துட்டு பேப்பரில் பயங்கரமாக எழுதிருந்தாங்க. அது மாதிரி தனுஷ்க்கும் வெற்றிமாறனுக்கும் ஒத்து போல 2 பேருக்கும் பயங்கர சண்டை. அதனால தான் தனுஷோட காம்படிட்டரான சிம்பு வச்சு இந்த படத்தை வெற்றிமாறன் எடுக்கிறாரு அப்படின்னு பயங்கரமா பேப்பர்ல எழுதும் ஆரம்பிச்சு பூஜைப்பட்டு அந்த படத்தை ஆரம்பிச்சிருந்தாலும் வழக்கம் போல சிம்பு அவர்கள் வேலையை காட்ட அந்த படம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகாம அப்படியே இருந்தது. ஆனா வடசென்னை அப்படின்றது சிம்பு அவர்கள் வச்சு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. படம் டேக் ஆஃப் ஆகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் வெற்றிமாறன் தனுஷ் அவர்கிட்ட வந்த உடனே நீங்க ஏன் டைரக்டர் வாங்க படம் பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த வடசென்னை திரைப்படத்தை தன்னோட தயாரிப்பிலே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு தனுஷ் அவர்கள். வெவ்வேறு இடங்கள்ல இருந்தது, நிறைய காஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்ணோம், பேசணும், போனோம். முதல்ல சிம்புவோட பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அது அவர் வேற ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தார், அது பண்ண முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னை விட்டு நீங்கள் வெளியே போய் படம் பண்ணது அப்படின்றதே அவருக்கு ஒரு கோபமாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி சிம்பு என்னோட காம்படிட்டர்னு தெரிஞ்சும் கூட இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட நீங்கள் சிம்பு வச்சு ஒரு படத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கோபம் அவருக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் விட சிம்பு அந்த படத்தை ட்ராப் பண்ண உடனே அந்த ரோலில் என்னையே நடிக்க கூப்பிடுறீங்க பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு கோபம் ஈகோ இருந்திருக்கலாம். ஆனால் தனுஷ் தான் பக்குவப்பட்ட ஆளாச்சே, அந்த கோபம் ஈகோ எதுவுமே இல்லாமல் வாங்க நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த வடசென்னை திரைப்படம். இதில் இன்னொரு ஹைலைட்டு, அந்த படத்தில் ராஜன் கேரக்டர் அந்த அமீர் இருக்கார்ல, அவர் தான் படத்தோட முக்கிய கேரக்டர், அவர் தான் ஹீரோ. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தனுஷ் வந்து ஒரு பெரிய ஹீரோ, அமீர் வந்து ஒரு பெரிய ஹீரோலாம் ஒன்றும் கிடையாது, தனுஷ் தான் பெரிய ஹீரோ. இன்னொன்று தனுஷ் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளருமே. தனுஷ் நினச்சிருந்தா இல்லை சார் நம்ம அந்த கதையில் கொஞ்சம் மாற்றலாம், எனக்கு கொஞ்சம் மாசான சீன்ஸு, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி காட்சிகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் நினச்சிருந்தா அவர் கேட்டிருந்துருக்கலாம். அவர் கேட்டிருந்தா கண்டிப்பாக வெற்றிமாறன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா படத்தோட தயாரிப்பாளரே அவர் தான். ஆனால் அப்படி எதுவுமே சொல்லாமல் அந்த படத்துக்கு இதுதான் தேவை, இதுதான் சரி அப்படின்னு தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குணா செந்தில் மாதிரி அந்த கும்பலான ஒரு கேரக்டராக தான் வந்திருப்பாரே தவிர கிளைமேக்ஸில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் வேல்யூ இருக்கும். மற்றபடி படத்தில் ஒரு மெயின் பில்லர், மெயின் ஹீரோனா அது அந்த ராஜன் கேரக்டரான அமீர் அவர்கள் தான். பட் இது எதுவுமே யோசிக்காம ஏன் டைரக்டர் கண்டிப்பாக நல்லா எடுப்பாருன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் ஒரு பக்குவப்பட்ட மனுஷனோட அந்த சிந்தனை அப்படின்றது. தனுஷ் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ கிரிட்டிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி 2 நேஷனல் அவார்டு வாங்கி படத்துக்கு நல்ல நல்ல பாடல்கள் எழுதி ஒரு நல்ல இந்த பவர் பாண்டியா அப்படின்ற ஒரு நல்ல திரைப்படத்தை இயக்கி இங்கேருந்து ஹிந்திக்கு போய் ஹிந்தியிலேருந்து ஹாலிவுட் படங்கள் நடித்து நீ என்ன அவமானப்படுத்திட்டே இரு, நான் தமிழ் சினிமாவுக்கு பெருமை இருக்கிறேன் அப்படின்னு தொடர்ந்து அவரோட பயணத்தை தொடர்ந்துட்டே தான் இருக்கிறாரு. இப்போ நடிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு இந்த குபேரா படம் நடிக்கிறாரு, அப்புறம் இளையராஜா சாரோட பயோகிராஃபி அது நடிக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு ஒரு ஹிந்தி படத்தை நடிக்கிறாரு. இதில் வந்துட்டு நடுவில் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ராயன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் படத்துக்கு பல படங்கள் பாட்டு எழுதுறாரு. இதேமாரி நிலவுக்கு என்பன் என்னோட கோபம் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இன்னும் ஒரு மியூசிக் மட்டும் தான் பண்ணல. அவங்க சொல்ற மாதிரி அவர் வந்துட்டு வேற எதுலையாவது கவனம் செலுத்தி டைவர்ட் ஆகியிருந்தாருன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அவரால் பண்ணவே முடியாது. இந்த சினிமா துறையில் தனுஷ் அவர்கள் விருப்பமே இல்லாமல் வந்திருந்தாலும் கூட இன்னைக்கு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நடிகராக அவர் மாறி இருக்கிறாரு. ஆனால் இவரோட ஆரம்ப காலத்தில் இவரோட உருவம், இவரோட கல்யாணம், இவரோட பர்சனலாக பயங்கரமாக அட்டாக் பண்ண பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்ன படம் பண்ண விடாமல் என்ன வந்துட்டு கெடுக்கிறாங்க, எனக்கு வந்து சூனியம் வைக்கிறாங்க, நான் வந்து ரெடி ஆகிட்டேன், வண்டி இப்போ தான் ஃபியூல் போட அந்த மெக்கானிக் ஷெட்டில் நிற்கிது, நான் கிளம்பிட்டேன், இனிமேல் விட்டவே மாட்டேன், இனிமேல் ஆகும்னு சொல்லி அப்படி தான் கத்திருக்கேன் தவிர, அதாவது அவங்க செய்கிற தவிர அடுத்தவங்க மேலே தான் பழி போடுறாங்களே தவிர அவங்களோட தவிர அவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனால் இவங்க கிண்டல் பண்ண தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடிப்பு அசுரன் அப்படின்றத தாண்டி வேலையிலையும் ஒரு அசுரனாக தான் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் இருக்கிறாரு. ஸோ தனுஷ் அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட தகுதி என்னன்னு தெரியாமல் நம்மளை அவன் அவமானப்படுத்தி தான் இருப்பான். நாம் நம்மளோட தகுதி என்ன அப்படின்றத அவனுக்கு ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத. இதெல்லாம் தாண்டி என்னதான் அவமானப்படுத்தினாலும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதராக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா நம்ம தனுஷ் அவர்கிட்ட கத்துக்கலாம். நம்ம யாருன்னு எனக்கு தெரியும், என் அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். உங்களுக்காக ஒரு பதில், காலம் பதில் சொல்லுங்க. வீடியோ சூப்பரா இருந்தது. அந்த பாடி ஷேமிங், அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து கிண்டல் பண்றதுலாம் இருக்கும், பாலிவுட்லாம் போனோம்னா அங்கே அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு அவருமே சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோ விஷயங்களுக்கு கடந்து வந்திருக்குன்றது பெரிய விஷயம். அது இல்லாமல் எங்கேயும் போனாலுமே அவர் வந்து அந்த வேஷ்டி சட்டை விடவே மாட்டார். அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்ப ஜாலி டைப்பாக இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும், கலகலன்னு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாரு. கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் வேறு மாதிரி இருக்கும். நான் கூட நினச்சேன் என்ன அப்போ அப்படி இருக்காரு, இப்போ வேறு மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபேக்காக இருக்காருன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஒருத்தர் அப்படி இருந்துட்டு இப்படி வராருன்னா அப்போ என்ன நடந்திருக்கும்? ஒரு மனுஷன் திடீர்னு இப்படி மாறாருன்னா ஒரு லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் அடிபட்டோ ஏதோ ஒன்று ஆகி தானே இந்த இடத்துக்கு வருவாங்கன்றது நான் அப்புறம் ஓகே இதாக தான் இருக்கும் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் அவருடைய வளர்ச்சி ஃபஸ்ட்டில் இருந்துட்டு பார்க்குறதுக்கு இப்போ இவ்வளோ விஷயம் பண்ணுறாருங்கிறது பெரிய விஷயம். இப்போ கமல்ஹாசன் சார்லாம் சினி இண்டஸ்ட்ரியை நிறையா கொண்டு போனார் பார்க்குறோம்ல,
அந்த மாதிரி இவரும் சைலண்ட்டாக நல்ல படங்கள் கொடுக்குற வழியா நல்ல கதை சூஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. பட் அது பெருசாக வெளியே தெரியல, அது சைலண்ட்டாக அப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சொல்லும் போது அது தெரியுது. இந்த கிண்டர் கேலி பண்ணுறவன் வந்து அங்கேயே தான் இருப்பான். அவன் பேசிட்டு அங்கேயே தான் இருக்க போகிறான். அவன் பேச்சு நான் கேட்டுட்டு நானும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன், நானும் இங்கேயே தான் இருப்பேன். அவனுக்கு ஈக்குவலாக இறங்கி நான் இங்கே தான் நின்றுட்டு இருக்கணும். பட் நான் அதெல்லாம் காதில் வாங்காமல் நான் முன்னேறத்துக்கு என்ன வழியோ இவங்க வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணாதான் இது சரியாகுன்றதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நோக்கி போனார். இது லைஃப் கூட நம்ம ரிலேட்டபிள் தான். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்மளை கிண்டர் கேலி பண்ணுறப்போ நம்ம அப்படியே அதுக்கு ரிப்ளை பண்ணி உக்காந்துட்டு இருப்போம், கோவப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருப்போம். அந்த கோவத்தெல்லாம் நம்ம ஒர்க்கு மேலே தூக்கி போட்டு நம்ம உட்காந்தோம்னா நம்ம முன்னேற போகிறோம். கத்தர் நம்ம காதிலே கேட்க போகிறதில்ல, அந்த அளவுக்கு வயத்துக்கு போயிடும். அது என்று எப்பவுமே எனக்கு பிடிக்குங்க. பேசுறது அது ரொம்ப மெச்சூரிட்டியாக தான் சொல்கிறேன், பாசிட்டிவாக இருக்கும். என்ன கேள்வி கேட்டாங்க, இப்போ ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கணும், எவ்வளோ வில்லங்கத்தனமாக கேட்டாலும் அதுக்கு அவர் வலிக்கும் தான். ஆனாலும் அது வெளியே காட்டிக்க, நீ என்னை காயப்படுத்தினாலும் நான் அவனுக்கு பாசிட்டிவாக சிரிப்போடே பதில் சொல்கிறேன்ட்டு தான் எல்லா இடத்துலையுமே அதை சொல்லிட்டு இருப்பாரு. யாரையுமே வந்து தாக்கியோ குதர்க்கமாக பேசுகிறதோ மறைமுகமாக ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதோ எனக்கு தெரிஞ்சு நான் அவர் பேசுனதில் அப்படி பார்த்ததே கிடையாது. ஸோ அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு இன்டர்வியூவில் தான் அவர் கோவப்பட்டு மைக் எடுத்து போட்டு போனது. அதில் கூட ஸ்மைல் ஒன்றும் ஆஷாலாம் நடந்துக்கல. வார்னிங் பண்ணார், இந்த கொஷின் கேட்காதீங்கன்னு ஒரு முறை சொன்னார், 2 முறை சொன்னார். அந்த பொண்ணு தொடர்ந்து அந்த கேள்வியே தான் முனைப்பாது. அதாவது சுற்றி சுற்றி திரும்ப அங்கே தான் வந்து நிற்குது. சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நீ வந்து இதுக்காக தான் நான் கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கேன், இதை பற்றி தான் நீ பேசுறதுக்கே நான் கூப்பிட்டுருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்ட்டு சைலண்டாக ஸ்மைலோட மைக் எடுத்து இப்படி வச்சுட்டு கிளம்பி போயினேன்ட்டார். அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் அவர் இது பண்ணிக்கல. ஸோ அவ்வளோதான், அவரோட மெச்சூரிட்டி அங்கேயும் தெரிஞ்சிச்சு. இதே வேறு யாருன்னா இருந்தால் கத்திட்டு திட்டிட்டு போயிருப்பாங்க, சொல்லியும் அதே நீ கேட்குற அப்படின்றப்போ. பட் அங்கேயும் காமா சரி நான் இந்த இடம் எனக்கு செட் ஆகலை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தான் அவரோட இதுவே இருந்துச்சு. அது மாதிரி அவர் எப்பவுமே இதான் நான் இப்படித்தான் அப்படின்றது எப்பவுமே அது இருப்பார். அது ட்ரெஸ்ஸிங்லேயும் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இருக்கட்டும் தெரியும் நல்லா. என்ன வேணால் சொல்லிட்டு நான் இப்படி தான்ப்பா இதான் இருந்துப்பேன் அப்படின்னு ஒன்று. அது என்ன சொல்கிறது, இப்போ வெளியே போகிறாரு அங்கங்கே போனால் கூட மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிடிக்குது அதான் பண்ணுவார். மற்றவங்களுக்காக ஒன்று பண்ணும், மற்றவங்களுக்காக மேக்கப் போட்டு தெரியணும் அப்படின்னு பண்ணவே மாட்டார். ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் அப்படி தான் இருக்கணும்னு கட்டாயம் வரும்போது மட்டும்தான் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ண கோட் சூட்லாம் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருப்பார். ஸோ அந்த சிம்பிள்சிட்டி அவருக்கு புரியுது, எது ரியாலிட்டிங்கிறது நல்லா புரிஞ்ச மனுஷன் கூட. அதேமாதிரி அந்த டைம்லேருந்து தனுஷ் பார்த்தீங்கன்னா ஏதாவது அவருக்கு ஒன்று பண்ணுறாருன்னா அது பயங்கர ஹிட் ஆகிற ஒரு விஷயம் தான். இப்போ அந்த இது சொன்ன காதல் கொண்டேனில் வந்து அந்த திவ்யா அது இப்போ வரைக்கும் திவ்யானா நம்மளுக்கு வந்து தனுஷ் தான் ஞாபகம் வருவார். அதேமாதிரி அந்த பல்சருன்றது அந்த பைக்கு பார்த்தாலே நம்மளுக்கு பொல்லாதவன் தனுஷ் தான் ஞாபகம் வருவார். அதில் இப்போ வரைக்கும் அந்த பிரேக்கு போட்டால் அந்த விசில் ஒரு சவுண்டு வரும், ஒரு மியூசிக் வரும். அதுதான் இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பல்சர்னு ஒன்று வாங்கினா அந்த டியூனை தான் பிரேக் அடித்தா வைக்கணும்னு வைக்கிறாங்க. அது டிஃபால்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு மார்க்கெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த கொலவெறி சாங்கம். எனக்கு அதில் வந்து ரொம்ப கோவம் உண்டாக்குனது வந்து ஒருத்தர் அந்த கொலவெறின்ற சாங்கை வச்சு சரி ஃபேமஸாக இருக்கார், கூப்பிட்டீங்க, அந்த பாலிவுட்டில் சொல்கிறேன் கூப்பிட்டீங்க, அது ஓகே. பட் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏது பண்ணியிருக்காரு, எந்த அனலைஸுமே பண்ணாமல் ஆக்டர் நிற்க வச்சு ஏதோ புது பையன் அப்படின்ட்டு அவர் மார்க்லாம் போட்டு காட்டினது வந்து சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அப்போ என்ன அனலைஸ் பண்ணீங்கன்னு ஒன்று இருக்காதா? பாட்டு பார்த்தோம் கூப்பிட்டு நிற்க வச்சோம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு, எதுவுமே பார்க்க மாட்டிங்களா? ஜஸ்ட் இது பண்ணி கூப்பிட்டு நிற்க வச்சு அவரை இது பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு அது வேணும்னே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே அப்படித்தான் எவ்வளோ பேர் ஆக்டர் போனாலும் நக்கல் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வேணும்னு தான் பண்ணியிருப்பாங்க. அங்கே நீ பண்ணுறது வேறப்பா, இங்கே நாங்கள் வேற, அதனால எங்களுக்கு ஒன்று புரியாதுல அதனால சொன்னேன்னு கூட அவங்க மலுப்பலாம். பட் வந்து ஒருத்தர் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு ஹீரோக்கு என்ன பண்ணணுன்றது அவருக்கே முக்கால்வாசி தெரியும். நீங்கள் அவருக்கு டீச் பண்ணி ஒன்று பண்ணதோ புது பையமே பண்ணது வந்து அந்த ட்ரீட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி அவரை ட்ரீட் பண்ணது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு ஹிந்திக்கு போகணும், அவ்வளோ மரியாதை இடத்துக்கு ஏன் அங்கே போகிறீங்க போனால் நடிப்புங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. யாரோ கேவலமாக இருக்கிறன்ற காரணத்துக்காக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயத்த கற்றுக்காமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அங்கே போய் கற்றுக்குறாரு, ஹாலிவுட்டில் போய் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாரு, அப்சர்வ் பண்ணிட்டு வராரு. அது போய் நம்ம ஏன் பண்ணுறோன்னு கேட்கவே முடியாது இல்லை. அந்த மாதிரி இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அவருக்கு, இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் நம்ம அவரோட பர்சனல் விஷயத்தை தான் ஹைலைட்டாக பண்ணுவோம், அதை பற்றி திட்டி பேசுவோமே தவிர இவ்வளோ பண்ணியிருக்காரு யாராவது பாராட்டுவோமானா இருக்காது. அதை யோசிக்கவே மாட்டோம், அதை பற்றி பேசவும் மாட்டோம். இப்போ நீங்கள் தனுஷ்கிட்ட இவ்வளோ அவமானப்படுத்தின அந்த இடத்துக்கு போய் நான் நடித்தேன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லலாம். இங்கேயும் தான் நீங்கள் என்ன அவமானப்படுத்திங்கன்னா நான் ஓடிட்டேன்னா, இங்கேயும் நின்று தானே சக்ஸஸ் பண்ணி காமிச்சு. அதே மாதிரி தான் அங்கேயும் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அவமானப்படுத்துகிறாங்க, ஏற்றுப்பாங்க. ஹாலிவுட்டுக்கு போகிறேன் அங்கேயும் ஃபஸ்ட்டு அவமானப்படுத்துப்பாங்க, ஏற்றுப்பாங்க. இங்கே அதானப்பா நடந்துச்சு, நான் அதை தாங்கி வந்தனால தான் இந்த சக்ஸஸ் பண்ணேன், இப்போ அதே மாதிரி அங்கேயும் தாங்குவேன் சக்ஸஸ் பண்ணுவேன், அவ்வளோதானப்பான்னு நம்மளுக்கு பதில் சொன்னால் அவன் அவ்வளோதான் வாய் எடுத்து. சில ஆக்ட்ரஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் வளர்ந்தப்புறம் பெரிய ஆளானப்புறம் அது மறைஞ்சிரும், அது இருக்காது. ஆனால் இவருக்கு தான் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணுறாரு.
அது ரொம்ப வலியான விஷயம். ஸோ ஒரு யதார்த்தம் இந்த மாதிரி மூஞ்சிலாம் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு உடச்சதை லிஸ்ட்டில் நான் வச்சு பார்த்தேன்னா தனுஷ், அதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் இவங்களாம் தான். இவங்களாம் வந்து நம்ம சராசரியானு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். இவன் வந்து ஆக்டராக வருவான், பெரிய ஆளாக வருவான், இந்த இடத்துக்கு வருவான்னா ஒருத்தர் கூட நம்பி இருக்க மாட்டேன். நானாக கூட இருக்கட்டும், நான் கூட நம்பி இருக்க மாட்டேன் இந்த மாதிரி இவங்க வருவாங்க. ஏன்னா நம்ம வந்து இத்தனை வருஷம் பார்த்து பழகணும். முகங்கள் அப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கணும், ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், பாடி இப்படி இருக்கணும், இந்த ஹைட் இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும்னு இப்படியே பார்த்து பழகினதை உடைச்சதே இவங்க தான். திறமை இருந்தால் போதும், இதெல்லாம் அவங்க கண்ணுக்கே தெரியாதுன்னு நம்மளுக்கு புரிய வச்சதுல தனுஷும் ஒருத்தர். அதுக்கு உருவம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை, மூளை இருந்தால் போதுன்றது தான் இந்த படத்தில் வச்சுற டைலாக். அதாவது 1/2 கிலோ கறி 3/4 கிலோ இருக்குன்னா எனக்கு மூளை வந்து 500 கிராம் இருக்கும் அப்படின்னு. அந்த டைலாக் வந்து பொருத்தமானது. அதாவது என்கிட்ட அறிவு இருக்குது, திறமை இருக்குது, அதை நான் காட்டினேன்னா என்னுடைய உருவம் என்னோட இதுவே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை தான் இன்றைக்கி அவர் சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். நம்மளுக்கு அந்த யதார்த்தத்தை அழகாக புரிய வச்சு நம்ம வீட்டு பையன் வந்து நடித்தா எப்படி இருக்குன்றது. ஸோ அது நல்லாவே பொருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு அவங்க மேலே இருக்க மரியாதை, விஜய் சேதுபதி அண்ணன் மேலே ஆகட்டும், இவர் மேலே இருக்க மரியாதை ஆகட்டும், அது இருக்குது. பர்சனலாக சில விஷயங்கள் இருக்குங்க. அவங்க வந்து அந்த அபியூஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டா அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு வாழ்க்கைன்றது அப்படின்னு அது மட்டும் எனக்கு கடுப்பாக இருக்கும். அது யார் பண்ணாலுமே சரி, விஜய் சேதுபதி அண்ணா பண்ணாலும் சரி, தனுஷ் பண்ணாலும் சரி, அது மட்டும் எனக்கு ஒரு ஆக்வர்டாக இருக்கும். நீங்களும் ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு வந்து தான் அந்த வழியில் தான் சொல்கிறாங்க, நம்மளுக்கு அது புரிய வைக்கிறாங்க. பட் அது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவங்களுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லாரும் இவனா நடிக்கிறான், இவனா ஆக்டர் எல்லாரும் கிண்டல் பண்ணுறப்போ ஒரு சின்ன பொண்ணு மட்டும் வந்து ஆட்டோகிராஃப் வாங்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த குணம் எங்கே போச்சு நமக்கு எல்லாம்? ஒரு சின்ன பொண்ணு அத்தனை பேருக்கு செருப்படி கொடுத்த மாதிரி தான். ஸோ அது கூட வந்து தனுஷ் சாரை வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஆள் வேறு எதுவுமே அது பார்க்கல, அது கண்ணுக்கு அப்புறம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது பார்த்துருக்கு. பட் நம்மலாம் பாருங்கள், ஏதோ பேசி ஏதோ யோசிச்சுட்டு ஒருத்தனை எந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறோம், தேவையில்லாமல் பேசுகிறோம், அப்பியரன்ஸ் பார்க்குறோம். நமக்குலாம் எங்கடா இந்த குணம்லாம் போயிடுச்சு, நம்ம ஏன் இப்படி மாறிட்டோங்கிற அளவுக்கு இருக்குது நிறைய விஷயம் பார்க்கணும். நம்ம ஏன் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்றோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தான் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது. அது இத்தனை வருஷம் 10 வருஷமாக நான் இந்த முகத்தை பார்த்து பழகிட்டேன், இப்படி தான் இருக்கணும்னு நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன், இப்படி தான் நடந்துக்கணும்னு நான் மைண்டில் வச்சுருக்கேன், அப்படி தான் நான் பார்ப்பேன், அது இல்லைன்னா நான் கிண்டல் பண்ணுவேன்றதுலாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. அது வந்து பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, ஐஸ்கிரீம் பார்த்தும் பிடிச்சிச்சு, தனுஷ் பார்த்தும் பிடிச்சிச்சு, அவ்வளோதானே தவிர அது என்ன ஏது இப்படி தான் அது இருக்கணும் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அப்படி தான் நம்மளும் அந்த சினிமாவை பார்த்து இருக்கணும். பட் அது விட்டுட்டோம். இப்போ வரைக்குமே தனுஷ் சாருக்கு அந்த பொண்ணை மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லுவார். எனக்கு எப்போவுமே ஒரு மெமரபிள் மூமெண்ட்னா அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டதான் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நம்மளாம் எப்படி இருப்போம் பாருங்க ஒரு மனசில். ஸோ நம்ம எல்லாம் ஒருத்தவங்க மனசில் எப்படி போய் நிற்கிறோங்கிறதும் முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மனசில் போய் ஒரு விஷயத்தை விதைக்கிறோம், எப்படி நம்ம ஹேட் பண்ணுறோங்கிறது வரைக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. நம்மளுக்குள்ளே இருக்க அந்த தாழ்மனப்பான் இது இப்போ இல்லை, இந்த டைம்னு இல்லை, அந்த டைமுக்கு ரஜினிக்கும் நடந்திருக்கு, விஜயகாந்த் சாருக்கும் நடந்திருக்கு, எல்லாருக்குமே. ஸோ இது இப்போ தான் வந்துச்சு, இந்த டைமுக்கு தான் அப்படின்னா அப்போலேருந்தே தான். அது அப்போ கூட ஓகேங்க, ஏதோ அப்படி இப்படின்னு. இப்போ நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டோம், டெக்னாலஜி அது இது அந்த மைண்ட் செட்டில் இருக்கு. ஆனால் மைண்டு மட்டும் அந்த மாதிரி நமக்கு இன்னும் மோசமாக தான் போகுதோ இல்லை அதே மாதிரி தான் இருக்கே தவிர மாறுதில்லை. எதில் மாறுமோ அது மாற மாட்டோமேங்கிற வருத்தம் எப்போவுமே இருக்கு. நம்ம பெருமை வச்சுடல, அது அந்த ஜென்ரேஷனு அப்போ அப்படி இருந்தாங்க ஆளுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இதெல்லாம் வளர்ச்சி வந்துட்டோம், படிச்சிட்டோம், எங்களுக்கு வந்து அந்த புத்தி தெரியுது, இப்போ இதெல்லாம் இல்லைன்ட்டு. ஆனால் இருக்கே அந்த டைமுக்கு ரஜினி சாருக்கு விஜயகாந்த் சாருக்கு என்ன நடந்துச்சா அதுதான் இப்போ இவங்களுக்கும் நடக்குது, இனி வரப்போகிறவங்களுக்கும் நடக்கலாம். ஸோ அது எப்போ தாண்டா மாறுதெல்லாம், எப்படா ஒளியோன்ற மாதிரி இருக்குது. இந்த கலர் வச்சு பண்ணுறது, உருவத்தை வச்சு பண்ணுறதெல்லாம் என்றைக்கு ஒளியும் தெரில. அது இருந்தால் தான் நம்ம வந்து இந்த திறமைக்கு இதுக்கும் பெருசாக நம்ம ரீச் கொடுப்போம், அதை பார்ப்போம். நம்ம இல்லைனா இதே மாதிரி தான் அவங்கள இன்னமும் அது மட்டும் தட்டினா அப்படியே தான் இருப்போம், நம்ம அப்படியே தான் இருப்போம், அவங்க வாழ்ந்துருவாங்க. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.